structure of atom, discovery of electron. ஃபேரடே எலக்ட்ரிசிட்டியை பற்றி பேசுனதுக்கப்புறமா கேஸஸ் வழியாக எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் பல சயின்டிஸ்ட்ஸ் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், கேஸஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ். கேஸஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அது வழியாக எப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டியை எப்படி பாஸ் பண்ணுறது, அவங்க வேரியஸ் கண்டிஷன்ஸில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது ரெடியூஸ்டு ப்ரெஷர், அதாவது 10⁻⁻² ATM இருக்கும்போது நமக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆக ஆரம்பிச்சது. டு ஃப்ளோ. அண்ட் அட் திஸ் ப்ரெஷர் நமக்கு என்னென்னா, சம் லைட் இஸ் எமிட்டட். ஸோ லைட் எமிட்டட் அப்படின்னு சொல்லும்போது அதோட கலர் அப்படிங்கிறது என்ன கேஸ் எடுக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கும். கலர் டிபெண்ட்ஸ் ஆன் தி கேஸ். நம்ம அந்த கேத்தோட் ரே டியூப்பில் என்ன கேஸ் எடுக்கிறோமோ அதை பொறுத்து அந்த கலர் அப்படிங்கிறது இருக்கும். சப்போஸ் நம்ம அந்த ப்ரெஷரை வந்து ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த க்ளோ இல்லாமல் போயிடுது. அதாவது லைட் எமிட் ஆகலை, பட் ஸ்டில் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. இஃப் about 10⁻⁻4 ATM நமக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது. பட் லைட் வந்து நமக்கு எமிட் ஆகலை. லைட் எமிட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனோடை வந்து ப்ரிஃபரேட்டடாக வச்சுக்கிட்டாங்க. ப்ரிஃபரேட்டட் அப்படின்னா துளைகள் உள்ள அப்படிங்கிறது மீனிங் தான். ப்ரிஃபரேட்டட் ஆனோடாக இருக்கும்போது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கேத்தோட் ரேஸ் வந்து நமக்கு which passes through the anode and strikes the walls of the tube. அந்த டியூபோட வால்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா, ஜிங்க் சல்ஃபைடு வந்து கோட் பண்ணி வச்சுருக்கிறோம். தட் இஸ் ஃப்ளோரசன்ட் சப்ஸ்டன்ஸ். நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேத்தோட் ரேஸ் வந்து இன்விசிபிளாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, லைட் எமிட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இன்விசிபிள் ரேஸ் வந்து அதை ஹிட் பண்ணும்போது, இன்விசிபிள் ரேஸ் ஹிட்ஸ் the wall of the tube coated with zinc sulfide through perforated anode.
கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு போகிறது. கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு போகுதுன்னா ஆனோடு வந்து ப்ரிஃபரேட்டடாக இருக்கிறதுனால அது வழியாக பாஸ் ஆகி நமக்கு வால்ஸ் ஆஃப் த டியூப், அந்த கேத்தோட் ரே டியூப்பில் போய் படுது. அந்த வால்ஸில் நம்ம என்ன கோட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஜிங்க் சல்ஃபைடு கோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ பிரைட் ஸ்பாட்ஸ் வந்து அது க்ரியேட் பண்ணுது. இப்போ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேத்தோட் ரே ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்று, நமக்கு கேத்தோட் ரேஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போய்கிட்டு இருக்குது. சரியாம்மா, கேத்தோட் ரேஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டுருக்குது. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் த எலக்ட்ரோட்ஸ் நமக்கு வந்து ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அல்லது நமக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் இந்த ரேஸ் பட்டுட்டு நமக்கு என்ன க்ரியேட் பண்ணுதுன்னா ஒரு ஷேடோவை வந்து க்ரியேட் பண்ணுது அட் த பேக் ஆஃப் த வால். சரி, அந்த வாலில் வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு இந்த இடத்துல மட்டும் இந்த பிரைட் ஸ்பாட்ஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு என்ன க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோவை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேத்தோட் ரேஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங், ஸ்பீட் ஆஃப் த கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே லைட்டோட ஸ்பீடை விட கம்மியாக தான் இருக்கும். ரைட்டா? இதில் இருக்கக்கூடிய அந்த கேத்தோட் ரேயோட ஸ்பீட் அப்படிங்கிறது வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் ஸ்பீட் ஆஃப் த லைட்டை விட கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா விச் ரொட்டேட்ஸ் த பெடல் வீல். பெடல் வீலை ரொட்டேட் பண்ணுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து மெக்கானிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். மெக்கானிக்கல் எஃபெக்ட். சரியாமா? ஸோ நமக்கு வந்து பெடல் வீலை ரொட்டேட் பண்ணுது, விச் மீன்ஸ் இது பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறது தான். தீஸ் ரேஸ் ஆர் மேடப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், மெட்டீரியல் பார்ட்டிகிள்ஸ். அதுதான் அது மீன் பண்ணுது. ஏன்னா இது போய் ஹிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெடல் வந்து ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பிளேட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா பாசிட்டிவ் பிளேட்டை நோக்கி அது டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ பாசிட்டிவ் பிளேட்டை நோக்கி டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா தீஸ் ரேஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். தீஸ் ரேஸ் ஆர் மேடப் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ரைட்டாமா? அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை நம்ம என்னென்னு கூப்பிட்றோம்னா எலக்ட்ரான்ஸ்னு கூப்பிட்றோம். ஸ்டோனிங்கிறவர் இந்த டேர்ம் வந்து நமக்கு காயின் பண்ணார். எலக்ட்ரான் அப்படிங்கிறத காயின் பண்ணவர் வந்து ஸ்டோனி. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன, டிஃப்ளெக்ஷன் டுவர்ட்ஸ் சவுத் போல், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டில். இன் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து அதில் ஆக்ட் ஆகும் அந்த பார்ட்டிக்கிள். அண்ட் லெஃப்ட் அண்ட் தம்ப் ரூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு இருக்கும்.
இந்த டிஃப்ளெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. டிஃப்ளெக்ஷன் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பிளேட் எலக்ட்ரிக் ஃபீல்டில், டிஃப்ளெக்ஷன் டுவர்ட்ஸ் சவுத் போல் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அண்ட் இட் ஹேஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஏதாவது ஃபாயில் நீங்கள் இன் பிட்வீனில் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அதில் ஹீட் ஆகுது, ஹீட்டிங் எஃபெக்ட். It ionizes the gases. Ionize the gas produce X-rays. எக்ஸ்ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது. நீங்கள் ஒரு டங்ஸ்டன் லைக் மெட்டலில் வந்து அது போய் ஹீட் பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான் ஹை வோல்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரானாக இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் போய்ட்டு ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த இன்னர் எலக்ட்ரான்ஸை நாக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது. டீட்டெயிலாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ ஆர்டினரி லைட்டு நமக்கு எப்படி வந்து ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை அஃபெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி நமக்கு இந்த கேத்தோட் ரேஸும் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை அஃபெக்ட் பண்ணுது. இது முக்கியமான விஷயம். அண்ட் இட் ஹேஸ் பெனிட்ரேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னா நமக்கு விச் பெனிட்ரேட்ஸ் த்ரூ த தின் ஷீட்ஸ் வழியாக பெனிட்ரேட் ஆகி போயிடும். பட் திக் ஷீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வழியாக பெனிட்ரேட் ஆகி போக முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது charge to mass ratio of these particle is same whatever the electrode or the gas எதுவாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரோடு என்ன மெட்டீரியலான மேலாக இருந்தாலும் சரி, நமக்கு சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ ஆஃப் தீஸ் பார்ட்டிகல்ஸ் இஸ் சேம். வேல்யூ வந்து சேம் தான். இந்த பதிவில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தில் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ப்ரோட்டான்ஸ் டிஸ்கவரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். Thank you.